Hi viewers, welcome to our channel. இன்னைக்கு வீடியோவில் நம்ம சிலம்பம் அடிப்படை பாடம் 22 பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து நம்ம 20-21 பாடங்களில் வந்து போன வீடியோவில் வந்து தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு வீடியோவில் 22 அந்த பாடத்தை வந்து நம்ம போட போகிறோம். பாருங்கள், இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அந்த 22வது பாடம் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா நம்ம கொஞ்சம் நெருங்கிட்டோம், அடிப்படை பாடங்கள் நெருங்கிட்டோம். இந்த பிரதான பாடத்துக்குள்ளெல்லாம் நம்ம போகிறோம். பிரதான பாடத்துக்குள்ளே நம்ம போகிறோம்னாக்கா நிறைய அடிப்படை பாடங்களை வந்து தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். இந்த கடைசியாக வரக்கூடிய ஒரு 15 பாடங்களுக்கு பிறகு வரக்கூடிய அடிப்படை பாடங்கள் உங்களுக்கு வந்துட்டு பிரதான பாடத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும். முக்கியமான பாடங்கள், அடிப்படை பாடங்கள் இதெல்லாம் வந்து கம்பல்சரி பிரதான பாடத்தில் முதல் பாடத்திலேயே இந்த அடிப்படை பாடம்லாம் வந்துடும். இப்போ நம்ம போட போகிற 22 முதல் பாடத்திலே வந்துடும். அப்படின்னா பாருங்கள், அடிப்படை பாடங்களுடைய பயன்கள், அதோடைய தேவைகள் எப்படின்னு உங்களுக்கு பார்த்து பயிற்சி எடுங்க. நமது இப்போ சேனலுக்கு புதுசாக வர்ற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஏற்கனவே போட்டிருக்கிற வீடியோலாம் பார்த்துட்டு தொடர்ச்சியாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் கண்டினியூவாக உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வரும், நல்லா புரியும். அதனால நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போய்ட்டு நம்ம அனைத்து வீடியோவும் பார்த்துட்டு தொடர்ந்து இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். அடுத்துக்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே 22வது பாடத்தை போகும்போது இந்த நின்றுங்க பக்கவாட்டு நிலையில் நின்றுட்டு மேல் அறுப்பு அதை சுழட்டி தலைக்கு கொடுக்கணும். பக்கவாட்டு தலையில் அடிக்கணும். அறுத்துட்டு சுழட்டி பக்கவாட்டு தலையில், பக்கவாட்டில் இந்த இடத்துல வரும் அடி, இந்த இடத்துல விடணும் அடி. மேலே அடிப்போம், உச்சி மண்டையில் அடிப்போம், அந்த அடி கிடையாது. பக்கவாட்டு கொடூரமான தாக்குதலாக இருக்கும். பாருங்க, அடிச்சுட்டு இங்கே அடிக்கணும். அதே மாதிரி லெஃப்டில் மேலே இருப்பை அறுத்துட்டு அந்த சைடு அறுத்துட்டு இந்த சைடு. பாஸ்டா போட்டு கட்டுறோம் பாருங்க. அப்படி அறுத்து சைடில் அடிக்கணும். இந்த நின்றுட்டு நல்லா நம்ம பயிற்சி எடுத்ததுக்கு பிறகு மூவிங்கில் அதை பண்ணி பார்க்கணும். மூவிங்கில் நீங்கள் தொடர்ச்சியாக செய்து பார்க்கணும். ஒண்டி நிலையில் நின்னீங்க அடிச்சு இப்படி நீங்கள் ஏற்றம் இறக்கங்களில் இந்த வீச்சு முறைகளை, தாக்கு முறைகளை நல்லா பயிற்சி எடுத்தீங்கன்னாக்கா நல்லா பயனுள்ளதாக இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா 4 திசையிலும் நீங்கள் உடான்ஸ் எடுத்து பண்ணணும். அது ஒரு 5 ஸ்டெப்பு ஏறுங்க, 5 ஸ்டெப்பு இறங்குங்க, பிறகு உடான்ஸ் எடுத்து ஆஃப் உடான்ஸ், ஸ்ட்ரைட் உடான்ஸ் இல்லை, பக்கவாட்டில் உடான்ஸ் எடுத்து இதை நீங்கள் வந்துட்டு 4 திசையிலையும் பயிற்சி எடுத்து நல்லா வச்சுக்கணும். நீங்கள் பிரதான பாடத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாழ்த்துக்கள். மீண்டும் நல்ல அற்புதமான ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.